Mr. and Mrs. Khiladi. Get ready for today. Mr. and Mrs. Khiladi. Get ready for another day. ஜீ தமிழ் நேரில் அனைவருக்கும் தீபக்கின் இனிய மாலை வணக்கங்கள். நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கெட் ரெடி ஃபார் அதிரடி. எங்க கிலாடிஸ் எப்பவுமே அதிரடியாக காத்துட்டு இருப்பாங்க. அதே நிகழ்ச்சி தான் இது. எஸ், இது Amazon.in மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் மற்றும் பதஞ்சலி கேஷ் கந்தி ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோ ஸ்டிக்ஸ் அண்ட் கோ பிரசன்டட் பை கார்டியா லைஃப். நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா? சிந்தால் டியோ ஸ்டிக்ஸ். இதுவரைக்கும் நம்மளுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் ஆரம்பித்த நாள்ல இருந்து இது வரைக்கும், அதாவது ஃபைனல்ஸை நோக்கி நம்ம போயாச்சு. அடுத்த வாரம் நம்ம ஃபைனல்ஸ் பார்க்க போகிறோம். அந்த கிராண்ட் ஃபினாலே, மிக பிரம்மாண்டமான ஃபினாலே பார்க்க போகிறோம். பட் அதுக்கெல்லாத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கிலாடி ஜோடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதும் சரி, இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருக்காங்க. அதாவது ஆகாயத்தில் பறக்கிறதா இருக்கட்டும், அங்கேருந்து குதிக்கிறதா இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் தூக்குறதா இருக்கட்டும், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் 1-on-1 போட்டி போடுறதா இருக்கட்டும், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க இதில் பார்த்துருக்காங்க. அதே போல் அந்த விஷயத்தை நீங்களும் பார்த்துருக்கீங்க. இது ஒரு அழகான ஒரு பயணமாக எங்களுக்கு தொடர்ந்து இருக்கு. ஸோ இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் டாஸ்க் பண்ணி பார்த்துருக்கீங்க. பட் அதுக்கு பின்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நீங்களும் இருப்பீங்க. அதே போல் நானும் இருக்கேன். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் ஜோடியை நான் இப்போ கூட போகிறேன். இந்த ஜோடி பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அடுக்கலாம். இருக்கிறதுலே யங்கஸ்ட் அண்ட் கியூட்டஸ்டான கப்பல். அண்ட் அவங்களும் வந்து ப்ரோ அப்படின்ற அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ப்ரோ மேன்ஸே பயங்கரமாக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் அனு அண்ட் விக்னேஷ். அனு அண்ட் விக்னேஷ். ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் வணக்கம். ஸோ வழக்கமாக உங்களை நான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு, அதாவது மேடைக்கு கூடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று சிட்டிலேருந்து உங்கள் பேர் எடுத்து கூப்பிட்டுருப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்திருப்பீங்க. ஒன்று கலைச்சிப்போ வந்திருப்பீங்களா, எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டான உணர்ச்சிகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த டைமில். ஸோ இப்போ இந்த இதுக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஸோ ஹாப்பி, எக்ஸைட்டட். நிறைய பேச போகிறோம் அப்படிலாம் சொல்லும் போது ஜேர்னி பற்றி பேச போகிறோம். ஒன்றும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஸ்வீட் மெமரிஸ் திருப்பி ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேருந்து வர மாதிரி. குறிப்பாக வந்து நீங்கள் அடித்த கூத்துக்கள் இருக்கலாம் பார்த்தீங்களா, லூட்டிஸ், அது எல்லாமே இன்றைக்கி வந்து வெண்டவாளம் தண்டவாளம் ஏற போகுது. ஓகேவா ப்ரோ? ரெடியா ப்ரோ? எஸ் ப்ரோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகான அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அனு அண்ட் விக்னேஷ் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே, ஸோ அடுத்தபடியாக வரப்போகிற அந்த கிலாடி ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஜோடி. இந்த நிகழ்ச்சியில் பல மாற்றங்களை ஏற்படுத்தின படா கோபி அண்ட் ஹரிதா. ஸோ அண்ணன் சொல்லி எல்லாருமே ஆசையாக கூப்பிட்ற நம்மளோட படா கோபி அண்ணன் அண்ட் ஹரிதாக்கா ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு டாஸ்க்குன்னு இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம்ல, அந்த ஃபீல் எப்படி இருக்கு? உண்மையிலேயே நம்ம வந்து அழுகையில கூட பல சிரிப்புகள் இருக்குது, பட்ட வேதனைகளையும் பல காமெடிகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, so happy to be here. Thank you so much. ஓகே, ஸோ அடுத்தபடியாக வரப்போகிற அந்த கிலாடி ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஜோடி. வெல்கம் சரத் காரு, ஸ்வப்னா காரு, சரத் காரு, ரா 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 ரா. இன்னைக்கு வந்து ஸ்வரத் அண்ட் ஸ்வப்னா, இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபன் ஃபில்டான எபிசோட் மட்டும் இல்லாமல் நிச்சயமா இது உங்க எல்லாருக்குமே, பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மெமரபிளான எபிசோட தான் அமைய போகுது. ஓகே, சரத் அண்ட் ஸ்வப்னா ப்ளீஸ் பி சீட்டட். அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு கிலாடி ஜோடி பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான கண்டென்டர்ஸாக இது வரைக்கும் தான் ட்ராவலாக இருக்காங்க. எப்பவுமே ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். லெட்ஸ் வெல்கம் யுவராஜ் அண்ட் காயத்ரி. ஓகே யுவராஜ், காயத்ரியோட ஒரு சொன்ன என்ன, தினேஷ் வந்திருக்கீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்ல எல்லாருமே ஜோடியா வந்துட்டாங்க. காயத்ரி வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு யாரும் இல்ல, சரி நண்பன் போய் கூட வந்துட்டான். சூப்பர், ஹாப்பி டு see you தினேஷ். ஸோ எப்படி இருக்கு இப்போ திரும்பி நம்ம மேடைக்கு வந்து பார்க்கும்போது? நம்ம எண்ணங்களை வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு தருணம், ஒரு சந்தர்ப்பம் இது. ஓகே, ஸோ வெல்கம் பேக் தினேஷ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அண்ட் யுவராஜ், காயத்ரியோட நிறைய விஷயங்களை சேர்ந்து பேசுவோம். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற பேச்சு எடுத்துலேருந்தே ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் ஆயிடுச்சு இந்த பஸ் இந்த
ஸ்மால் ஸ்க்ரீன் இண்டஸ்ட்ரி. ப்ரோமோ ஷூட் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சுது. நீங்க பண்ணீங்கல்ல ஃபர்ஸ்ட் உங்க ப்ரோமோ தான் வந்தது. ஏன்னா ஒரு சின்ன திரையில ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆங்கர் நீங்க. ஆனா நீங்க இந்த ப்ரோமோ பண்ணி பார்க்கும்போது உங்க இந்த ப்ரோமோல ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு வீர திருமகனா ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து இந்த ப்ரோமோ டெஃபினட்டா இருந்தது. 10 ஜோடி நம்ப முடியாத ரிஸ்க் எடுக்க போறாங்க. நம்பிக்கையோட பயங்கர ஆக்ஷன், பதட்டமான ரியாக்ஷன், மனசு ரியல் லைஃப் வார். ஸோ இந்த ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ஷோ இப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை அது ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு அப்புறமா இந்த ஷோவில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, இந்த ஷோ எப்படி அவங்க வழிநடத்திட்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்பார்ப்பு எல்லார் மனசுலையும் இருந்தது. ஸோ அதில் தான் உங்களுடைய ப்ரோமோ என்ட்ராச்சு. நல்ல காதலர்களா இருக்கிறதுக்கு பிடிச்சிருந்தா போதும். ஆனா நல்ல கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு புரிஞ்சிருக்கணும். வெறும் வார்த்தையில புரிஞ்சுக்க முடியாது. நாங்க எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் தேவையில்லைங்க, கலந்தான் தேவை. விட்டு கொடுக்க மாட்டோம், கட்டி கொடுப்போம். எங்க ட்ரூ லவ் நிரூபிக்க ட்ரூ ஆக்ஷன்ல இறங்க போறோம். அந்த தைரியம் கொடுக்கணும். எங்க உண்மையான லவ் மட்டும். அதுக்கு நாங்க எடுக்க போறது எங்க லைஃபை விட மேல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு தனி டிஃப்ரெண்டான ப்ரோமோ. வடகப்பேன்னா ஹரிதானா அவங்களுக்கு ஒரு விதமான ப்ரோமோ, அனு விக்னேஷ்க்கு ஒரு மாதிரி ப்ரோமோ, அண்ட் தினேஷ் ரச்சிதாக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோமோ. இது வந்து கணவன் மனைவிக்கான ஷோ. ஆனால் அதில் வந்து என்ன இருக்க போகுது, இந்த வழக்கமாக கேட்குற கொஸ்டின்ஸ், உங்களுக்கு அவரை பிடிக்குமா, அவருக்கு பிடிச்ச விஷயம்னு இந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வேற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு கணவன் மனைவி ஷோவாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லைனை வந்து அந்த ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு தனி கான்செப்ட் பிளான் பண்ணாங்க அந்த ப்ரோமோ டீம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இம்ப்ரெஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த கான்செப்டில் என்ன மாதிரி ஒரு ரிஸ்கான டாஸ்க்கு கொடுத்தா கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். உங்களுக்கு சின்ன சாம்பிளுக்கு வந்து இந்த டியூப்லைட் உடைக்கிறதே உங்களுக்கு ப்ரோமோலேயே உங்களுக்கு அந்த டாஸ்க் மாதிரி தான் அமைஞ்சிருச்சு. ஆமாம். அண்ட் யுவராஜ் காயத்ரி நீங்கள் 5 ஓட உடைச்சிங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடையது எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் ஷோன்னு உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. என்னப்பா இப்படி சொல்லிட்டேப்பா? இல்லைண்ணே இது வந்து ஆக்ஷன் ஷோ. அவர் ஓடு உடைக்கிறாரு, இவர் டியூப்லைட் உடைக்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது உடச்சா நீங்கள் ஒஞ்சி போயிடுவீங்கண்ணே, அதனால உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. என்னடா அது எப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். இல்லைண்ணே சார் ஒன்றும் வரலண்ணே, ஏதாவது வந்தால் உங்களை எடுக்க போகிறோம் போங்கண்ணே அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு லொக்கேஷனுக்கு வர சொன்னார். வந்து போனால் அங்கே நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக ரெட்ரோ காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா அவர் பண்ணுறாருன்னு எனக்கு சொல்லலை. என்னென்ன இது மாதிரி வரணும்னா இந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸ் பண்ணி நீங்கள் வரீங்க போகிறீங்க அப்படின்னு மட்டும் சொன்னார். எல்லாத்தையும் எடுத்தாங்க. எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா வந்து அந்த லான்ச்சில் தான் நான் அந்த ஸ்டோரியை நான் பார்த்தேன். பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் ரோஜா பூ அந்த ஆட்டின் அந்த மேட்டர் தானே? ஆமாம். நான் பாட்டு நின்றுட்டு இருக்கும்போது கையில் கொடுத்து அமுக்கு நாங்கள் சுருக்குன்னுச்சு. என்னடா எடுத்து பார்த்தா ரோஸ் முள்ளோடு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தா கையில் சறுக்குன்னு ரத்தம் அப்படியே கொட்டி சொட்டுன்னு சொட்டுது. அப்படியே என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தின் மார்க் அப்படியே. ஆர்த்தினை பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், ஆர்த்தினை பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், அப்படியே நெஞ்சில் வைக்கிறேன். அவங்களுடைய அன்பு அப்படியே என்னுடைய இருதயத்தில் போய் அவங்களுடைய இருதயம் என்னோட வந்து போச்சு. அந்த ப்ரோமோக்கு பிறகு என்னை வந்து ஒரு பெரிய கேரக்டரில் பார்த்து இப்போ நான் வந்து ஒரு தெலுங்கு படம் நடிக்கிறேன், ஒரு தமிழ் படம் விவேக்கோட நடிக்கிறேன். அந்த கேரக்டரோட காஸ்டியூம் பார்த்து அந்த டெப்த் ஆஃப் த கேரக்டர் அதில் வந்து அந்த 2 நிமிஷத்தில் டைலாக்கே இல்லாமல் அவ்வளோ பேருக்கு சிரிப்பு வர வச்சிருக்காருன்னா அது வந்து டைரக்டருடைய பங்கு தான். ஓகே, ஸோ இந்த ப்ரோமோ வந்து அப்புறமா நம்மளுடைய நிகழ்ச்சி உடைய ஃபர்ஸ்ட் எபிசோட், அதாவது நம்மளுடைய லான்ச், த கிராண்ட் லான்ச் நம்ம வந்து ஏற்படுத்தினோம். அதில் வந்து எல்லாருக்குமே பல சர்ப்ரைசஸ் அதுலேயே இருந்துச்சு. அனு அண்ட் விக்கியோட ஏவி ஒரு கேரிகேச்சர் வச்சு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏவி. ஓப்பன் பண்ணா ஒரு அழகான ஊர், அந்த அழகான ஊரில் அதை விட அழகா 6ஆம் கிளாஸ் படிக்கிற அணுவை பற்றி அணுவா சொல்லதான் இந்த ஏவி. படிக்கிற வயசுல பிள்ளைகளுக்கு சந்தேகம்தான் வரும். ஆனா நம்ம அணுவுக்கு அப்பவே காதல் வந்திருக்கு. இப்படி 6வது படிக்கிற பிள்ளைக்குள்ள அந்த வயசுலேயே காதலை வர வச்ச நம்ம காதல் ரோமியோ யாருன்னா நம்ம விக்னேஷ். நம்ம விக்னேஷ்குள்ள அந்த வயசுலேயே 6 அஜித் குமார், 3 தளபதி, 7 அரவிந்த் சாமி இருந்திருக்காங்க. தனக்குள்ள இருந்த காதலை விக்கி கிட்ட சொல்ல ஒரு ரோஜா பூவை தூக்கிக்கிட்டு விக்கி விக்கி ஓடி விக்கி ஐ லவ் யூன்னு சொன்னா நம்ம அனு. நம்ம வெள்ளந்தி விக்னேஷ் இருக்கான் இல்லையா, அனு தன் காதலா ஐ லவ் யூன்னு சொல்ல ஐயோ இந்த வயசுலேயே காதலா, சாமி கண்ணை குத்திடும்னு சொல்லி
அனு சொன்ன காதலை அப்பவே ரிஜெக்ட் பண்ணிட்டான் நம்ம விக்னேஷ். நாட்கள் ஓட ஓட இந்த 2 காதல் பறவைகளும் கல்லூரிக்கு போற வயசுல மீட் பண்ணி காதல்ங்கிற கிணத்துல தொப்புக்கட்டீர்னு விழுந்து தொலைக்கிறாங்க. பல சிரமங்களுக்கு பின்னாடி அனுவும் விக்னேஷும் அவங்க அப்பா அம்மா கால்ல கையில விழுந்து காதலுக்கு ஓகே வாங்கி காதலுக்கு அடுத்தபடியா இப்ப கல்யாணங்கிற கிணத்துல குதிக்க கையில விளக்க புடிச்சிட்டு காத்திருக்காங்க. இதுதான் இந்த நவீன காதல் ஜோடியோட கதை. அதாவது அவங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து அப்படியே ஆரம்பித்த ஒரு கதை, ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே வந்து அதில் வந்துச்சு. ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது? எங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். சம் சர்ப்ரைஸ் இருக்குது பார்க்கலான்னு பார்த்தா நாங்கள் சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி அவங்க கம்பைல் பண்ணி அழகாக எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி பிஞ்சிலே பழுத்ததுங்க ரெண்டும். இத வந்து இவ்வளவு அழகா யாராலையுமே வந்து இவங்களை பெருமைப்படுத்த முடியாது. உண்மையில ரொம்ப கியூட்டா இருந்தது. எனிவேஸ் இந்த சர்ப்ரைசஸ் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன ஏவி வச்சிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சர்ப்ரைஸான்ற விஷயம் எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. என் பையனை வேற வச்சு அதிலலாம் உள்ள பூந்து வந்து விளையாடி அது இருந்து எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருந்தது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி. டைம் செஞ்சுருக்கியா? என் வேலை போயிடும், வெள்ளை சொல்லியமா இருக்கிற இவங்க வேலை குத்துற போறாங்க, சும்மா இருக்கணும். அது என்னன்னா இங்க வந்திருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால ஒரு குட்டி டான்ஸ் போட்டுக்கலாம். குட்டி டான்ஸா? ஓகே, ஸ்டார்ட் மியூசிக். आलमा डोलमा इसालगड़ी मालमा तेची गली जिने क्रैकी उठा सालमा अरिकल गरिकल बुत उठा गलगले पलचिन पल पलक मिटा मेला लोकले. அதே போல் வெங்கட் பிரபு என்ட்ரி, யாரோ வரப்போகிறாங்கன்னு தெரியும், பட் யாருன்னு தெரியல. ஸோ வெங்கட் பிரபு என்ட்ரி எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி நம்ம சசிகுமார் சாரோடைய என்ட்ரி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி கான்செப்ட் இப்போ தான் உள்ள சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து போட்டி போடுறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் தி கண்டஸ்டன்ஸ். இது ஜாலியாக சந்தோஷமாக போட்டி போடுங்க, ஆனால் எந்த சமயத்தில் விட்டு கொடுத்துடாதீங்க. கொண்டாட்டும் மனசு விளையாடும் வயசு அண போட்டா அடங்காது. தினந்தோறும் வெரசா பொறப்போமே புதுசா எப்போதும் திருநாள். என்னைக்குமே முயற்சியை கைவிட்டுறக்கூடாது. ஸோ நெவர் கிவ் அப். நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ உங்களால் முடியும் அப்படின்ற அதே ஒரு வார்த்தையில் நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயம் நடந்தால் கூட இந்த போல் வந்து நம்ம ரச்சிதா தினேஷ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி இருந்தது. அண்ட் உங்களோட ஏவி ஆகட்டும், உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு இது கூட நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா? ரச்சிதா வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா, அதாவது அவங்க கிட்ட போய் பேசினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரின்சஸாக அசியூம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்ற ஒரு ஆக்ட் நம்ம ஒன்று பண்ணோம். பட் கரெக்டாக வந்து என்னன்னா நான் தான் அடிக்கடி நிறைய ஐ லவ் யூ சொல்லிட்டே இருப்பேன். ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கள வந்து நிறைய வாட்டி ஐ லவ் யூ சொல்ல வச்சு ஐ லவ் யூ மாமா. ஒன் ஐ லவ் யூ. ரெண்டு அப்புறம் ஐ லவ் யூ. மூணு ஐ லவ் யூ. நாலு அஞ்சு ஐ லவ் யூ. ஆறு ஐ லவ் யூ. 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 அதே போல் வந்து மாமா அப்படின்ற விஷயத்தையும் அங்கே தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். லான்ச் பண்றோம். இன்னைக்கு வந்து தினேஷ் வந்து எல்லாரும் மாமா தான் கூப்பிடுறாங்க. தினேஷ் வந்து அக்கான்னுவான். அக்கான மாமா இங்க வா அப்படின்னுவாங்க. யாரு பாக்குறவங்க ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கும். என்னது இவன் இவங்களை அக்கானு கூப்பிடுறான், இது வந்து இவனை மாமான்னு கூப்பிடுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு என்னவா இருந்ததுன்னா என்னை டான்ஸ் ஆடணும்ட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் தான். ஆடியன்ஸுக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஒரே சர்ப்ரைஸ் தானே அது. பட் என்னோட ஒய்ஃப் அவங்க பார்த்தீங்கன்னா ரச்சிதா வந்து ஷீ இஸ் எ ஃபேபுலஸ் டான்ஸர். மாஸ்டர் ஒன்று தான் சொன்னார், அவங்க சூப்பராக ஆடுறாங்க. அவங்கள ஒரு 50% ஸ்டெப் உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து டே நைட்டு எப்படினாலும் ப்ராக்டிஸ் பண்ணி தயவு செஞ்சு என் மானத்தை காப்பாற்றிருங்க. இங்கே கட் பண்ணுறேன் நான். ஆனால் மாஸ்டர் சொல்லி உங்களுக்கு என்ன தெரியுமா பாட்டு கொடுத்தாரு? ஏ மாமா மாமா டே ஆடலாம். அங்கே ஆரம்பித்த மாமா ஒன்றும் இங்கே தான் முடியுது. அண்ட் யுவராஜ் காயத்ரி கை தேர்ந்த நடன கலைஞர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து காயத்ரிக்காக ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே அது ரொம்ப ரொமான்டிக்காக டச்சிங்காக இருந்தது.
இந்த லவ் ப்ரப்போசல் லவ் ப்ரப்போசல் அதான் நான் சொல்ல நினைச்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ அந்த புல்லட் உள்ள கொண்டு வந்து அதுல நீங்க பேசி காட்டிங்க ஞாபகம் இருக்கா? அந்த மெமரிஸ் வந்து அதுதான் அது அப்படியே ரீக்ரியேட் ஆச்சு எங்களுக்குமே. உண்மை அதுதான். அன்னைக்கு வந்து சிங்கிள் சைடு ஏறினாங்க. வேணா கம்ஃபர்டபுளா டபுள் சைடு போட்டு உட்காந்துக்கோங்களேன். இல்ல இன்னைக்கு கம்ஃபர்டபுளா இப்படிதான் உட்கார முடியும். ஸோ அப்படி போயிட்டே இருந்தோம் அந்த பக்கம் ரோடு. காயத்ரி மாஸ்டர் உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும் மாஸ்டர். எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். என்ன கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேனே. இப்போ கட்டிக்கோ. శరత్ గారు స్వప్న గారు చెప్పండి உங்களுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு? எங்களுக்கு வந்துட்டு டான்ஸே தெரியாது. போய் சொல்லாத. இல்லை சீரியஸாக தெரியாது. இப்போ வரைக்கும் ஆடினதே இல்லை. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோ பண்ணும்போது ஏதாச்சும் நீங்கள் டான்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு வந்தது 2 நாள் 1 hour தான் கற்றுக்கிட்டாங்க. அதுலேயே அப்படி இல்லை அதுலேயே அப்படி இல்லை. எனக்கு என்ன சர்ப்ரைஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆடினாங்க அன்றைக்கி ஸ்டேஜில். கடைசியில ஆனது நாங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா எக்ஸ்பிரஷன்ல கொடுத்து இப்படி ஆடுறாங்க. நடந்துச்சு. நான் பேக் ஸ்டேஜ்ல சொல்லிட்டே இருக்கேன் சரத், நான் ஆடிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கூட ஆடி இருக்கேன், சொப்னா நினைச்சாதான் அப்படின்ட்டு இருந்தான். கட்சியில பார்த்தா சொப்னா சூப்பரா கிளக்குறாங்க. டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே. நீ பச்சுன்னு ஒண்ணு இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே. அதே போல் நம்ம கூட இப்போ இல்லை, ஐ மீன் இன்னைக்கு வரல, இருந்தாலும் வந்து நந்தினியன் கார்த்திக்கோடைய என்கேஜ்மெண்ட் வந்து நம்மளுடைய மேடையில் நடந்துச்சு. நம்மளுக்கே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் அமைஞ்சது. கார்த்திக் நந்தினியோட நிச்சயார்த்தம் ஒரு சில துளிகள் உங்களுக்காக. பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. ஐ ரிக்வெஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளையோடைய வீட்டுக்காரங்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியா இவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த லவ்லி கண்டெஸ்டன்ட்ஸ். நலங்கு வைக்கிறான் பொண்ணுக்கு நலங்கு வைக்கலாம். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. அடுத்தது நலங்கு ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் மாலை ஒருத்தர் மாலை மாத்திக்க போறாங்க. மாலை மாத்திக்க போறாங்க. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு, மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. அடுத்த கட்டமா மோதிரம் மாத்திக்க போறாங்க. எனிவே ஸோ இது ஒரு சந்தோஷமான தருணம். இது வந்து நம்மளுடைய மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படி ஃபீல் பண்றாங்கன்றதை கேட்போம். பிரதர், ஹவு டு யூ ஃபீல்? ஆஹாஹா, அதாவது கல்யாணம் ஆனது அப்புறம் தான் அந்த ஃபீலிங் வரும். தம்பிக்கு என்கேஜ்மெண்ட்ல வந்துருச்சு. ஓகே, ரொம்ப சூப்பர். நீ சொல்லுமா எப்படி? ஹவு டு யூ ஃபீல் மை டியர் நந்தினி? டெல் மீ. ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கு. ஏன்னா இது வந்து லைஃப்ல ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். இனிமேல் எவ்வளோ பெரிய ஷோக்கு போனாலும், எவ்வளோ பெரிய நான் டிவிக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்ஸ் ஜி டிவி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட உங்களுடைய பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம பல விஷயங்கள் பேச போகிறோம். அடுத்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம காயத்ரி வந்திருக்காங்க. காயத்ரி அவர்களே மேடைக்கு வர. ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யூ கேன் பி சீட்டட் வித் ஹிம். நீங்க எங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்க? அதான் கேளுமா, அந்த பத்தியத்தை வரதுக்கு லேட் ஆச்சுன்னு உங்க கணவருக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ண லேட் ஆச்சு, அதுக்கு இப்படி போய் உட்கார்ந்துறதா? எழுந்து உங்க இடத்துக்கு போங்க. கொஞ்ச நேரம் யுவராஜ் சந்தோஷமா இருந்தா அது உனக்கு பிடிக்கலையா? சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டாரே, என்ன பார்த்தனதா சந்தோஷமா இருந்திருக்காரு. ஐயோ பட்டு. அது இல்ல, அந்த பட்டுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமே தெரியாதா? சொல்லுங்க. கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, சீப்பட்டு, சின்னப்பட்டு, இப்படி இருக்கிற பட்டு, அந்த பட்டு
இஷ்டப்பட்டு காதல்பட்டு ஏக்கப்பட்டு லவ் பட்டு ஆசைப்பட்டு சரி விடுங்க அத்தனை பட்டும் அதுதான் பட்டுன்னு பேசுறீங்களேப்பா. எனிவே ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் டாஸ்க். அதாவது முதல் டாஸ்க் வந்து நம்ம சாதாரணமாக ஆரம்பிக்கல. ஏன்னா இந்தியாவிலே இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு மிக பிரம்மாண்டமான டாஸ்க் அது. அதுவும் உயரத்தில் அவ்வளோ பெரிய ஹைட்டில் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு இவங்க டாஸ்க் பண்ண போகிறதா சொன்னாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க, சொல்லலை யாருக்குமே. அண்டு இது நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உயரத்தில் பார்க்கும்போது மேலே போய் நின்று இப்படி எட்டி பார்ப்போம் நினச்சேன் காலிடா எப்படா இது மேலே நிற்க முடியும், எப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பயம் எனக்கே இருந்துச்சு. இந்த டாஸ்க்கை யார் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு ட்விஸ்ட் அன்றைக்கி தான் தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை ஃபேஸ் பண்ண போகிறது ஜோடிஸ் இருக்கக்கூடிய மனைவிமார்கள். பெண்கள் மட்டும் தான் அந்த டாஸ்க்கை பண்ண போறாங்க ஸ்டார்டிங்ல. லேடிஸ் நான் சொல்றேன், நாங்க எல்லாரும் போயிட்டு நிற்கும் போது நம்ம சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சரத்து தினேஷுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பயம். ஐயோ வேணா நம்ம இதோட இந்த எபிசோடோட நம்ம வந்து போயிடலாம், இதெல்லாம் வந்து ஓன்லி லேடிஸ் ஓட்ட போறாங்கன்னு அப்பாடா மனசு பயங்கர சந்தோஷமா இருக்குது. நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, சரத்துக்கு பரவாயில்லன்ட்டான். ஸோ எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு விடுதலையா இருந்தது ஆக்சுவலி அந்த டாஸ்க். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 250க்கும் மேற்பட்ட டெக்னீஷியன்ஸ் இந்த முதல் டாஸ்க்கை செட் பண்ணுறதுல இருக்கட்டும், ஒர்க் பண்ணதில் இருக்கட்டும், ஸ்டண்ட் டீமாக இருக்கட்டும், நம்மளுடைய டெக்னிக்கல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ சங்கர் பட ரேஞ்சில் வந்து தான் நீங்கள் நம்ம ஒர்க் பண்ணோமே எல்லாருமே. ஸோ இது எல்லாருமே ஒரு புது அனுபவம் தான் இது. ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த பெண்கள் போனாங்க பார்த்தீங்களா, வீர மங்கைகள் நம்மளுடைய கில்லாடிஸில், அவங்களோட அனுபவம் தான் எப்படி இருந்ததுன்னு கேட்கணும். முதல்ல வந்து அரிதாக்கா கேட்போம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் சொன்ன உடனே பயம் தெரியல. இவர் அந்த பக்கம் நின்று என்னமோலாம் சொல்றாரு. இவர் பயங்கர காமெடியெல்லாம் வேற பேசுறாங்க. இது ஃப்ரீ ரைடு இந்த மாதிரி கிடைக்காது, யூஎஸ்ல தான் கிடைக்கும், லாஸ் வேகஸ்ல கிடைக்கும்ன்றாரு. என்ஜாய் த ரைடு. இந்த மாதிரி வந்து அமெரிக்காலலாம் போனோம்னா இந்த மாதிரி ரைடுக்கு வந்து $250 கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு நிறைய பேருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ரவுண்டு தான், அதனால இதை அடிச்சிடணும். ஆனால் நான் முதல்ல அந்த சைக்கிளில் உட்காரும் போதில்ல என்னமோ மெரிச்ச உடனே அப்படியே அந்த பக்கம் தாண்டி ஃப்ளைங் ரீச் ஆகிற மாதிரி அரிதா முன்னால கண்டிப்பா முடிய வரணும். ரெடி, நீங்க கண்டிப்பா அந்த பக்கம் தாண்டி போயிடுறீங்க. யூ ஆர் வெரி குட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கர். Come on, ready. Your time starts now. Get ready for another day. And Haritha, your time starts now. Go. Yes, you can do it. Super. No problem, no problem. Hold on. Slowly. Hey, I'm getting hot, yeah. Bloody shit. அம்மா உருந்துட்டு shit. What shit? Shit. Come on, yeah. Deepak, come on. என்னமோ கொஞ்சம் போல ஏறி ரெகுலரா பண்ற மாதிரி by mistake விழுந்துட்டாங்க. நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் by mistake விழுந்துட்டாங்களா? What nonsense. Shit. What arrangements are making? Shit. எங்க ஆரம்பிச்ச மொடையில இருந்து கயிறு தொங்குது புள்ள கம்பேல இட்டிட்டு. சன்ஷைன்ல தூக்கிட்டு இருந்தாங்க. ஏய், அது கூட வந்து அந்த வீட்ல வந்து திறந்து ஹலோ அப்படின ஜன்னல் கிட்ட என்ன பண்ணீங்க அந்த அபார்ட்மெண்ட்ல. பட் ஆனா ட்ரை பண்ணீங்க எல்லாருமே. பட் இருந்ததுலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, அதுக்கப்புறமா வந்து அனு அண்ட் நந்தினி. ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்ம அனு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். Go. oh my god. Go. What? Yes, you're doing it. Good, fine. Fantastic. Awesome. நீங்க சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ண நீங்க சொல்லலாம் எப்படி இருந்துச்சு. மேல போயிட்டு அவ்வளோ பெரிய ஹைட்ல ஒரு பில்லரே ஷார்ட்டா தானே அப்படி யோசிப்பீங்க. ஒரு எதுவுமே இல்லை, ஒரு குட்டி ஒரு ரேம்ப்ல நீ சைக்கிள் ஓட்டிட்டு போனோடனே சரி ஓகே மாஸ்டர் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க ராம்பை பார்த்து போயிடலான்ட்டு. எனக்கா ராம்ப்ல ஒரு கால் தான் வச்சேன், இங்கே ஸ்ட்ரெயிட்டா கண்ணு ராம்புக்கே போல கீழே தான் போட்டு நானும் போனோடனே ஃபர்ஸ்ட்ல கீழே சாயின்னு நானும் கீழே போயிட்டேன். இதை தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம இன்னும் பார்த்தது இரண்டாவது பாகமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான் கொடுத்தோம். ஏன்னா ஆண்களுக்கான ஒரு டாஸ்க் அது, கேரிங் த பார்ட்னர்.
மனைவியை தூக்கிட்டு நீங்கள் போகிற ஒரு டாஸ்க்கு, அதுவும் சாதாரணமான விஷயம் கிடையாது. பல தடைகளை தாண்டி அந்த தண்ணி ரேம்பில் நடந்து போனீங்க பார்த்தீங்களா, அப்பா. அண்ட் அன்னைக்கு வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் நடந்துச்சு. மணி வந்து காலில் அடிபட்டு என்னால் பண்ண முடியல, இதை எடுத்துகிட்டு கொள்ளணுமா அப்படின்ற ஒரு டைலமாவில் இருக்கிறப்போ, இன்ஃபேக்ட் நான் கேட்டேன், மணி என்ன வேணுமா, பண்ண முடியுமா உன்னால் அப்படின்லாம் கேட்கும்போது, கோபி என்ன தான் நின்று பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. மணிக்கு நீங்கள் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். மணி the best person in the balancing. Are you okay? கால் லாக் பண்ணுமா? சால்சா மணி தனது காலில் இருந்த காயத்தையும் பொருட்படுத்தாது சவாலை வெல்ல முயற்சி செய்யும் போது தடுமாறி விழுந்தாலும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் எழுந்து மன தைரியத்துடன் தன் முயற்சியை தொடர்ந்தார். Okay, Mani, go ahead. மணி ஸ்டடி. Fighter. He just taught me how to trust him completely today. அண்ட் அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான டாஸ்க் கிடையாது. அதுவும் வந்து மனைவியை தூக்கிட்டு போகணும், மனைவி கையில் வேற ஒரு பானை, அந்த பானையில் வேற தண்ணி, அதுக்கப்புறமா அவங்க போய் இறங்கின அப்புறமா அந்த பானையில் இருக்கிற தண்ணியை ஒரு இதுக்குள்ளே ஊற்றி அதுலேருந்து ஒரு இது எடுத்து ஆட்டின் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற மோர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக அன்றைக்கி முடிச்சது வந்து யார் பார்த்தீங்கன்னா யுவராஜ் அண்ட் காயத்ரி தான். மிகப்பெரிய திருப்பத்தை வந்து அந்த ஷோவில் நீங்கள் கொடுத்தீங்க அந்த 2வது டாஸ்கில். ஸோ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் காயத்ரி முடிக்கலன்னப்பையும் நான் சொன்னது தான், காயத்ரிக்கு இந்த ஷோ ஃபுல்லாக முடியறதுக்குள்ள நிறைய கான்ஃபிடென்ஸை கொண்டு வரணுங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஏன்னா காயத்ரியோட எப்பயுமே சின்ன விஷயத்துக்குமே காயத்ரி வந்து இது பண்ணிவிடுவோமா, ஃபஸ்ட்டு நான் சொன்னதே இதுதான், பாயிண்டில் கம்மியாக இருக்கிறப்ப நீ கவலைப்படாத, அடுத்தது நம்ம பண்ணுவோன்னு. அதுக்கு எனக்கு அது ஒரு சான்ஸாக இருந்துச்சு. Stage 2 completed. Okay, Yuvraj, you're almost there. வந்துட்டீங்க. ரெக்கார்ட் டைமிங் பீட் பண்ணிட்டீங்களா? எஸ், வின்னர் ஆஃப் த டே வேற வாங்கிருக்கீங்க. இந்த ஷோவில் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கண்டெண்டர் அப்படின்றத நீங்கள் அந்த அதில் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தபடியாக நம்ம பண்ண டாஸ்க் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே இணைஞ்சு பண்ண ஒரு டாஸ்க். அது அதில் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கீங்க. அதெல்லாம் பேசினேன்னா ஹைட்டுனாலே எல்லாருக்குமே பயம். ஃபஸ்ட்டு பெண்கள் ஹைட்டை பார்த்துட்டாங்க, 2வது வந்து ஆண்கள் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் அது. ப்ளஸ் வந்து அதில் வந்து பேலன்ஸ் இல்லை, கிரிப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா அந்த இதை பிடிச்சிற பார்ஜை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து போய் அதுக்கப்புறமா ஏறி அதுக்கப்புறமா மேலே போய் 2 பேருக்கும் சங்கிலி வரை கட்டி விட்டு 1 by 1 குதிக்கணும் அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து 48 பேருக்குள்ள டைம் ஸ்டார்ட் நவ. இன்ஃபேக்ட் தமிழ் தொலைக்காட்சியில் அது மாதிரி ஒரு டாஸ்க் நம்ம அந்த இது டாஸ்க்காக தான் பார்த்துருக்கோம். அதை பற்றி தான் கேட்க போகிறேன். இதில் வந்து ரொம்ப காமெடியான ஒரு விஷயத்தை தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுலேயும் காமெடின்னு ஒன்று இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம் யார் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இந்த டாஸ்க் வச்சது முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேலன்சிங் ஆக்ட் அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் மிஸ் பண்ணால் கூட ஒருத்தர் இதுவாகிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டாங்க, அந்த சங்கிலியும் கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த கொடியை எடுத்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணுற ஒரு விஷயத்தில் வந்து சில சுச்சுவேஷன் நடந்தது. சரத் அண்ட் ஸ்வப்னா காரோ ஏன் மாயந்தி இல்லை தீபக், அந்த டாஸ்க்கை பற்றி சொல்லணும்னா தினேஷ், ரச்சிதா, நானும் ஸ்வப்னா பண்ணது. தினேஷ் வந்து ஹைட்டுக்கு போயிட்டார் ஸ்டார்டிங்கு. நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், கஷ்டப்பட்டு நான் போயிட்டு லாக் எடுத்துட்டு மேலே ஏறும்போது நம்ம நண்பர் அங்கேருந்து சரத் குச்சிரு முடிஞ்சிடும், டாஸ்க் முடிஞ்சிடும், குதிச்சிருங்க. எதுவும் ஒன்றுமே புரியல எனக்கு. குதிச்சிருங்க, டாஸ்க் முடிஞ்சிடும். நான் குதிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் குதித்தேன், அப்புறம் ரச்சிதா குதிச்சாங்க, தினேஷும் குதிச்சிட்டார். நான் திரும்பி பார்க்குறேன், அங்கே தான் இருக்காங்க மேலே. குதிமான்றேன்,
நீங்கள் வேற சொன்னீங்க இல்லை 2 பேரும் குதிச்சாதான் டாஸ்க் முடியும் ஞாபகம் இருக்கா பேசுனதுலாம்? நல்ல ஞாபகம் இருக்கு. இப்பயும் வீட்டில் வந்துட்டு என் பேரண்ட்ஸ் வந்து அதை வச்சு தான் திட்டுறாங்க என்ன. அறிவு இருக்கா பொண்டாட்டி விட்டு வந்துட்டியே பத்தியா? ஏய் வாடி ப்ளீஸ் டி வாடி. சப்னா ஜம்ப் ஜம்பல்ல கல்லு போட்டு ஜம்பல்ல எல்லாம் பாருங்க வட்டாங்க. சப்னா டைம் ஆகுது சப்னா. நான் வந்துட்டு ரொம்ப கத்திக்கிட்டேன் எமோஷனல். இல்லை குதி சொப்னா குதிச்சாதான் முடியும். யோசிக்காத நீ யோசிக்காத குதி. ஃபண்டாஸ்டிக். இதுல ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்லையா? மனைவியை வந்து எங்கேயுமே தனியா விட்டு போக கூடாது. சத்தியமா நான் கத்துக்கிட்டேன். ரிலேஸ் ஆனேன் நான். 4 குத்து ஒரு 10 திட்டு அதெல்லாம் கிடைச்சது பிறகு தான் கத்துக்கிட்டேன். அனு விக்னேஷ் அந்த டாஸ்க்ல எனக்கு ரொம்ப ஒரு பேக் போனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணது விக்கி தான். ஒரு லேடர் ஏறி அவனை லிஃப்ட் பண்ணி ஆனா விக்கியோட பேக் போன் எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது வந்து புல்லிங் டாஸ்க் பத்தி பேசும்போது வருவாங்க. இல்ல எனக்கு ஒரு பேக் போனா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெngthா இருந்து என்ன ஒரு லேடர் ஏறி என்ன சப்போர்ட் பண்ணி கூட்டு அவ்வளவு தூரம் போனா. அண்ட் நான் எனக்கு இல்ல ப்ரோ, அதுல நான் என்ன சொல்லணும்னா இது வரைக்கும் அனு நான் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கா, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அங்க மேல போனோடனே நான் ஒரே ஒரு வார்த்தை தான் வெறும் குதி அனுன்னு சொன்னா உடனே குதிச்சிட்டேன். விக்னேஷ் வந்து விட்டு கொடுக்காம he is helping அனு அவுட். அண்ட் ஃபர்ஸ்ட் அனு ஜம்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அனு ஜம்ப். வெரி குட் வெரி குட். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு ப்ரோ. உண்மையா மேல இருந்து நிக்கிறேன் அப்படியே புல்லரிச்சிருச்சு. இந்த பொண்ணு நம்ம குதி. அதை விட காமெடி கேளுங்க. இவன் வந்து சரி குதிச்சு நான் குதிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சேன் என்னடா சொன்னோன்னு இவன் குதிச்சாலே இப்ப நம்ம எப்படி குதிக்கிறது. இவன் நின்னுட்டு இருந்தா நான் உட்கார்ந்து குதிச்சிட்டேன். மேல இருந்து இவன் யோசிச்சா இப்ப எப்படி குதிக்கிறது. சரி ஓகே மனசுல இவர் வந்து விஜய் நினைச்சு கீழே வந்து நைனிகா தண்ணியில குதிச்சாலாம் ஸ்கூல் பஸ்ல இருந்து. இப்ப நம்ம குதிக்க போறோம் அப்படி கற்பனையில தான் இவன் குதிச்சிருக்கான். அங்க முன்னாடி அனு குதிச்சிருக்காளே நினைச்சு இவன் குதிக்கல. இல்ல நைனிகா குதிச்சிட்டா. நம்ம விஜய் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இவனுக்குள்ளே ஓடிட்டு இருந்ததா. இப்ப ஓடி போய் குதிக்க இங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி குதிச்சிருக்கான் ப்ரோ. உண்மைதான் ப்ரோ. அவகிட்ட உண்மையா நான் அப்படிதான் ப்ரோ நினைச்சேனே. இந்த மாதிரி நினைச்சு என்ன பண்ண போறானோ தெரியல. சொல்லும் போது உடனே குதிச்சிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரி இங்க ஒண்ணு எப்படி அது விழுந்துருக்கும் தான். அதுக்கு நீ அங்கேயே வாங்கிக்கோ ஆர்டிஃபிஷியலா. அதுல வந்து தினேஷ் வந்து மாமா எப்பவுமே மாமா வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு போவாரு, சொல்லி கொடுத்துட்டுலாம் கூப்பிட்டு போவாரு. அன்னைக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? ரச்சிதா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க நிறையா. அதனால் வந்து நான் ஸ்லோவாக அவங்களோட ஃபேஸ்க்கு ஈக்குவலாக அப்படியே கொஞ்சம் புல் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். மேலே ஏறினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரேம்ப்பு மேலே வர முடியல. ஸோ அங்கே லாக் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அவங்களால ஹோல்ட் பண்ண முடியலன்னு கற்றுனாங்க. சரிண்ணா அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் ஜாக்கெட்டை பிடிச்சே வந்து மேலே தூக்கி லிஃப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் குதிச்சிருங்க. க்ரௌட்லேருந்து யாரோ கத்துறாங்க, குதிச்சுட்டேன். டக்குன்னு இன்னொரு தண்ணி சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா சரத்து குதிச்சிட்டாரு. மொத்த டாஸ்க்லையுமே ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா முக்காவாசி பேருக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. இப்போ வரைக்குமே. ஆமா அது பண்றதுக்கு முன்னாடி கூட நீங்க கேட்டீங்க. ஆமா அதுதான் உண்மை. உங்க நம்ம டீம் மேல வச்சிருந்த ஒரு தைரியம் தான். ஏன்னா எல்லாமே செக்யூர்ட் சேஃப்டி ரெஸ்கியூக்கு இருந்தாங்க. நீ ஆக்சுவலா நான் வந்து இப்ப அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாட்டர் ஷெட்ல நீங்க அரிதாவெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டம்ளர்ல இருந்து ஒரு தண்ணி கொட்டிச்சு வச்சுக்கே, ஐயோ தண்ணி நீச்சல் தெரியாது எனக்கு அப்படின்னுவாங்க. டம்ளர்ல இருந்து தண்ணி கொட்டிச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு வாட்டர் ஃபியர் உள்ள இவங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து நாக்கு தள்ளின விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த புல்லிங் தி பார்ட்னர் தான். அந்த புல்லிங் த பார்ட்னர் டாஸ்க்கை வந்து நம்ம எக்ஸாக்டாக ப்ரீஃப் பண்ணோம்னா இட் வாஸ் எ வெரி ஸ்மார்ட்டஸ்ட் டிசைன் தான். ஈவன் வந்து அதுக்கப்புறம் நிறையா டாஸ்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் அந்த டிசைன் இருக்குல்ல, அந்த ஒரு கரெக்டாக வந்து நம்ம இங்கே மூவ் பண்ண இவங்க இங்கே லிஃப்ட் ஆவாங்க. அந்த புள்ளி அந்த சயின்டிஃபிக்காக அந்த ஆர்கனைசேஷன் வந்து கரெக்டாக இருந்தது. கார்த்தி பண்ணும்போது அவரால் பண்ண முடியலைங்கும் போது அவ்வளோ ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் உள்ள ஆள் அவரால் ஏன் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. கார்த்திக் வந்து வாந்தி எடுத்ததுக்கு காரணம் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. கார்த்திக் வாமிட் வருது.
பொறுமையாக டாஸ்க்கு போது உடனே யாரும் சாப்பிட்ருக்க கூடாது, கொஞ்ச நேரம் முன்னாடி டைம் இருக்கும்போது அந்த இதில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு தீபக். என்னென்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப லீன் மாஸ் இருக்காங்க இல்லையா, விக்கி அண்ட் கார்த்தி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வயிறு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக லீன் மாஸில் இருந்தாங்க அப்போ. ஆனால் விக்னேஷ் வந்து சும்மா அப்படியே இழுக்கும்போது மண்புழு மாதிரி அப்படியே அது உடம்பே வளைஞ்சி இருந்தது. ஆக்சுவலாக அவன் பாடி பார்த்தீங்கன்னா கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இஸ்திரி பண்ண பாடி அவனுக்கு. அதனால பார்த்தீங்கன்னாக்கா வயிறுலேருந்து அப்படியே அந்த சதைக்கு அப்புறம் வயிறு அவ்வளோதான் டைரெக்டாக இருக்கு. ஸோ அதை போட்டு நீங்கள் இருக்கணும், ஒரு ஆயா சுருக்கு போயிருக்கிற மாதிரி ஆகி போச்சா. அதனால் அவனை வந்து கட்டி பின்னாடி ஒரு பானை வரை இருக்கணும் இல்லையா, ஸோ சாரி அணு வரை இருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி டபுளில் தான் அவன் வந்து ரொம்ப சிரமப்பட்டான். ஆக்சுவலி இந்த டாஸ்கில் நம்மளை விட நம்ம பார்ட்னர் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப. எப்படி இருந்துச்சு விக்கி? ஐயோ, மறக்க முடியாத ஒரு டாஸ்க் ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக. சின்ன டெக்னிக் தான்டா, ஃப்ளாட்டா பண்றான். அப்படியே இரு, வெயிட் அப்பதான் உனக்கு தெரியாது. நீ முதுக பெண்ட் பண்ணனா, ஆர்ச் பண்ணனா இதாயிடும். அவனுக்கு அது தெரியல, அவசரத்துல இருக்கிறான். மைக்கை போட்டே ஊன்ட்டேன். என்னை பாதியில் உங்கள் சத்தம் மட்டும்தான் கேட்டது, குவிட்டா 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 குவிட்டா, அது மட்டும் தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டாஸ்க் தான் உங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக மாற்றிச்சுல இந்த ட்ராவலில். அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக அப்படி எடுத்துகிட்டு இருந்தீங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து டோட்டலாக உங்களை மாற்றிடுச்சு. வெரி குட். அண்ட் அதே மாதிரி தினேஷ் ரச்சிதா, அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆக்சுவலி ரொம்ப எமோஷனலாக இருந்தது. நீங்கள் கீழே இறங்குமோ அழுக அந்த இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் நிறைய நம்ம சீரியஸாக இருந்தால் கூட அது பார்ட்னருடைய வெயிட்டு, அந்த ஜாமெட்ரிக்கல் பொசிஷன், அதெல்லாம் வந்து நம்ம என்னதான் நம்ம டெக்னிக்கலாக பேசினா கூட அந்த இழுக்கும்போது ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்கல்ல, அது ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம். அப்போ தான் இழுக்க முடியும். அப்படி தான் ஒவ்வொருத்தர் இழுத்தாங்க. ஸோ இப்போ எனக்குலாம் என் வாரித்தா சொல்லும்போது உன்னால் முடியும், கமான் நீ பண்ணிட்டாலே அப்படின்னு பண்ணியிருந்தேன்னா ஓகே. சரத்து இழுத்துன்னு இருக்கா, அது பின்னாடியா நல்லா ஆந்திரா நெல்லூர் அரிசி மூட்டை மாதிரி பெருசாக போடுவாங்க. வேற சொப்பனா வேற அப்படி இவன் கேங்கன்னு போவான். திடீர்னு அங்கேருந்து ஒரு சவுண்டு. நான் அங்கேருந்து தீபா சரத் அங்க பாருங்க, சாத்விக் உங்க பையன் நிக்கிறான். இவன்ல எங்க நிக்கிறான், உங்களால முடியும் போடுகிட்ட. உன் பையன் என்ன சாத்விக் தானே? ஆமா, சாத்விக் நிக்கிறான். கான்ஃபிடன்ஸ் தானா எனக்கு. ஆனால் அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம படம் பெண்ணை பயங்கர பரபரப்பாக டென்ஷனாக இருந்தார். ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்கப்புறமா அதாவது என்னன்னாக்கா 20வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வீட்டில் அறுசுவை விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, டாஸ்க் தாங்க முக்கியம் அப்படின்னு இங்கே வந்தேன். எத்தனையோ வருஷங்கள் எவ்வளோ கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. பட் இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அதுமா இந்த மாதிரி வின் பண்ணி ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து கிடைக்க முடியாத ஒரு அனுபவம். டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட், வெரி குட். ஸோ உங்களுடைய அன்யூன்யம் 20 வருஷங்களாக கடந்து இன்னும் போயிட்டு இருக்கு. இதே போல் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து ஃபன் டாஸ்க் அப்படின்றத ஒன்று பார்த்தோம் பீச் ஹவுஸில் அழகாக. அதே மாதிரி வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து கொக்கி மாட்டி நடந்தீங்க பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுவரை கடினமான சவால்களை மட்டுமே எதிர்கொண்ட கில்லாடிகளுக்கு ஒரு ஜாலியான சவால். கில்லாடிகள் கொண்டாடி மகிழ்ந்த மகிழ்ச்சி தருணங்கள், கூத்து கும்மாளம் கொண்டாட்டம் வச்சு செய்ய போறாங்க. ஃபன் டாஸ்க் வந்து ரியலாகவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வந்து அப்படியே ஒரு ரோல் பண்ணிவிட்டு அது ஒரு
நல்ல டே அவுட்டாக இருந்தது. அந்த இடத்துல வந்து பைப்பில் வந்து அந்த ஹூக் மாட்டிட்டு நடக்கிறது இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஏன்னா பலூன் எடுத்து ஆப்போசிட்டில் போக விடாமல் அடிக்கிறது இதெல்லாம் நல்லா ஒரு ஃபன்னாக ரியல் ஃபன்னாக இருந்தது. கண்டிப்பாக அது வரைக்குமே எல்லாருக்குமே ஏகப்பட்ட டென்ஷன் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அண்ட் வந்து என்ன சொல்ற டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அது கிடச்சிது. Rachita, you can do it. Come on, Rachita. நீங்க அடிக்கும்போது சிரமமா இருக்குதா? ஓகே, ஸோ இந்த ஃபன் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதுவாக ஹெல்ப் பண்ணுறது நம்ம மின்னல் தீபா. இந்த வாட்டர் பலூனை வச்சு விளையாடுறதும் சரி, அந்த டாஸ்க் பண்ணும்போதும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சூப்பர் தீபா. நான் உண்மையில என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டம் போட்டது இருக்குது பார்த்தீங்களா, அது முடிச்சதுக்கு அப்புறமா கிலாடிஸ் டே அவுட். ஆமாம், கிலாடிஸ் டே அவுட் தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஃபன் டாஸ்க் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் ஈசிஆரில் பீச் ஹவுஸில் ஸ்விம்மிங் பூலெல்லாம் நாங்கள் டாஸ்க் பண்ணி ஜாலியாக இருக்கிறோம். ஸோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுமா வேணாமா? ஓகே, ஸோ கிலாடி ஜோடி செலிப்ரேட் பண்ண தயாராக இருக்காங்க. டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பார்க்கணும். கரெக்டா? ஓகே, கேன் we have the music please? பயமா? ஆனது ஆச்சு நம்ம கைய மீறி போச்சு. அடியே வெட்டி பேச்சு ரொம்ப சோக்காக்கிது மேட்ச். லுங்கியத்தான் தூக்கி கட்டு டஸ்ட் படுது, சேலையத்தான் ஏத்தி கட்டு ஹிப் தருது. லுங்கியத்தான் தூக்கி கட்டு டஸ்ட் படுது, சேலையத்தான் ஏத்தி கட்டு ஹிப் தருது. மங்கி போனா மூஞ்சி எல்லாம் டால அடிக்குது, சொங்கி போனா நம்ம ஜனம் கூத்தடிக்குது. அத்தாரு அத்தாரு உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கட்டா நானும் இல்லைய. வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கட்டா நானும் இல்லைய. காலர் தான் தூக்காமலே ஆட வர்றீங்க, நீங்கள் அடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா. காலர் தான் தூக்காமலே ஆட வர்றீங்க, நீங்கள் அடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா. அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு. அத்தாரு 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 உத்தாரு காட்டாத உத்தாரு. ஓகே, ஸோ உண்மையிலேயே வந்து இந்த மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் பேச பேச வந்து நம்ம அன்னன்னைக்கு பண்ண விஷயங்கள்லாம் அப்படியே திருப்பி ரீகலெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதே போல் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அண்ட் நாளைக்கு நம்மளுடைய அந்த
ஃபைனல்ஸ்க்கு போக போகிற அந்த கில்லாடி ஜோடிஸ் யார் யார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படிலாம் பார்க்கணும் நாளை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, see you tomorrow. இது Amazon.in மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிளாடி ஸ்பாட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் மற்றும் பதஞ்சலி கேஷ் காந்தி அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோஸ்டிக் அண்ட் கோ பிரசன்டட் பை கார்டியா லைஃப்.